திரு பீட்டர், உங்கள்கிட்டே தொடங்குறேன். முதல்ல கீழடி பேசிடுவோம், அதுக்கு பிறகு முருகன் மாநாட்டையும் பேசலாம். கீழடியை பொறுத்த வரைக்கும் ஆய்வுகள் இன்னும் போதுமானதாக இல்லை, அல்லது மத்திய அமைச்சர் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு, அதில் இன்னும் கூடுதலான ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் இதை மத்திய அரசு தொன்மையை மறைக்க முயற்சிக்கிறதுன்னு என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன? அதாவது கார்த்தி செல்வன், இந்த கீழடியிலிருந்து நமக்கு தெரிய வருகிற தமிழக நாகரிகத்தினுடைய தொன்மை தமிழர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக மட்டுமல்லாமல் இந்திய வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதாவது இந்த சங்கம் ஏரா, வேதிக் பீரியட், சிந்து சமவெளி நாகரிகம், இப்படி பல்வேறு காலகட்டங்களை இந்திய வரலாற்றை நம்ம பிரிக்கிறோம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிறகுதான் வேத நாகரிகம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு கீழடியில கிடைத்திருக்கிற ஆதாரங்கள் வேத நாகரிகத்திற்கு முந்தைய காலத்திலேயே தமிழகத்திலே ஒரு மிகச் சிறப்பான நகர்ப்புற தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, அறிவியல் பூர்வமான ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கான ஆராய்ச்சி, அறிவியல் பூர்வமான சான்றுகள் கிடைத்திருப்பதால் இதுகாரும் அந்த வலதுசாரி சித்தாந்த வரலாற்று ஆசிரியர்கள் கட்டுவித்த அந்த கட்டுக்கதைகள் தகர்ந்திருக்கின்றன. ஆகவே இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வேத நாகரிகம் தான் இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம், சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய ஒரிஜினல் தொன்மையான மொழி என்பதுதான் அவர்களுடைய வரலாற்று நிலைப்பாடு. ஆனா உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு இந்தோ ஆரியன் என்கிற அந்த வரலாற்று படிமங்களை ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லோரும் இந்த வேத நாகரிகம் என்பது ஈரானிலிருந்து வந்த இந்தோ ஆரிய, இந்தோ யூரோப்பிய ஒரு கலவு மரபுகள் இங்க செட்டில் ஆனதற்கான வரலாற்று ஆவணங்கள், சான்றாவணங்கள், படிமங்கள், கரிம படிமங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கீழடியில கிடைத்திருப்பது இந்த வேத நாகரிகத்திற்கும் இந்த தமிழகத்திலே கிடைத்திருக்கிற இந்த பழம் தொன்மையான தமிழர் நாகரிகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது இயற்கையிலேயே இந்த மண்ணின் பூர்வ நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான். இன்னும் பாத்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கும் கீழடி நாகரிகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய பொருளுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு இடத்திலேயுமே பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்குள்ள அடையாளங்களே இல்லை. சரி, ஆனால் இன்னைக்கு நீங்க வேதகால நாகரிகத்தினுடைய அந்த படிமங்கள் மத்தியில போனீங்கன்னா அதுல அது அடக்க சடங்குகள், அதற்கு பக்கத்துல பலி கொடுத்ததற்கான அடையாளங்கள், அந்த ஈமச் சடங்குகளுக்கான அந்த நாகரிக அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இது இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட நாகரிகம். இது இந்த வேத நாகரிகத்திலே கிடைத்திருக்கிற அந்த தொன்மங்கள் ஈரானுடைய கலாச்சார மரபுகளை ஒற்றிருப்பதாக அங்கே கிடைத்த பழங்கால தொன்ம சான்றுகளோடு ஒத்து போகிறது. ஓகே, ஆகவே தான் இன்னைக்கு அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். இல்ல அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அமைச்சர், மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கஜேந்திர சிங் ஷெகாவத்தோட ஒரு கருத்து, ஒரே ஒரு கண்டுபிடிப்பு, அதுவும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் கூடுதலாக தேவைப்படுதுங்கிறாரு. அப்படியே தேவைப்படுறதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஒரே ஒரு கண்டுபிடிப்பு வரலாற்றின் போக்கை மாற்றிவிடுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது முதல்ல நமக்கு இதுல கிடைத்திருக்கிற சான்றுகள் ஏராளமான சான்றுகள், ஏறக்குறைய 7000 8000 அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்த அந்த லேபரட்டரிகள் எல்லாம் இந்தியாவில் உள்ள லேபரட்டரிகள் இல்ல, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் பீட்டா லேப் அது காலமாக நிரூபிக்கப்பட்ட அந்த துறைகளின் மூலம். இது இன்னும் சொல்ல போறான்னு கேட்டீங்கன்னா, இந்த 100 ஏக்கர்ல இன்னும் 4% தான் முடிச்சிருக்கிறோம். அதுல கிடைத்த பொருட்கள் தான் இது. இது இன்னைக்கு அந்த ஆராய்ச்சியை இன்னைக்கு ஒன்றிய அரசு அன்னைக்கு நிப்பாட்டி இருக்கவில்லை என்று சொன்னால் இதை விட அதிகமான நிலைமைக்கு நம்ம போயிருந்திருக்க முடியும். இன்னும் அதுக்கு கீழே போகும் போது இதை விட தொன்மையான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடும். நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீங்க நம்முடைய பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம் இன்னைக்கு டெல்லியில அதை சத்ரபதி சிவாஜி மியூசியமா மாத்திட்டாங்க. அங்க
சிந்துவெளி சமவெளி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா the vestiges of Dravidan culture னு அதுல போட்டு வச்சிருந்தாங்க. திராவிட கலாச்சாரத்தின் எச்சங்கள் என்று இருந்த அதை எடுத்துவிட்டு இப்பொழுது from unknown culture என்று மாத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? அதாவது அந்த பிரின்ஸ், அதான் இப்பொழுது சத்ரபதி சிவாஜி மியூசியம் இந்தியாவினுடைய அருங்காட்சியகத்துல சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை எப்படி அடையாளப்படுத்தி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வெஸ்டிஜஸ் ஆஃப் திராவிடியன் கல்ச்சர், திராவிட கலாச்சாரத்தின் எச்சங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு இருந்ததை அந்த போர்டை இப்ப எடுத்துட்டு அன்னோன் கல்ச்சர், அதாவது கண்டுபிடிக்கப்பட முடியாத நாகரிகத்தினுடைய எச்சங்கள் என்று மாத்திருக்கிறாங்க. நான் எது கேட்கிறேன், எதுக்காக இந்த ராமகிருஷ்ணனை இத்தனை முறை மாத்த வேண்டும்? நீங்க நான் ஒரு கம்பேர் பண்றேன்னு சொல்லாதீங்க. இவங்களுக்கு சார்பாக இல்லாத நீதிபதிகளை, இவர்களுக்கு சார்பாக இல்லாத கல்வியாளர்களை, இவர்களுக்கு சார்பாக இல்லாத அதிகாரிகளை இப்பொழுது எல்லாம் பண்ணிட்டு இப்ப தொல்லியல் துறைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த தொல்லியல் துறை எதற்காக பயன்படுகிறது என்பதை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும். ஞானவாபி பள்ளிவாசல் இருக்கு. ஞானவாபி பள்ளிவாசல்ல வந்து அகழ்வாய்வே முடியல. அகழ்வாய்வே முடியறதுக்கு முன்னாலேயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்கிற அகழ்வாய்வை அனுமதிக்கல. அவர் என்ன சார், அவுரங்கசீப் காலத்திலே கட்டப்பட்ட அந்த கோவில் வந்து கீழே இருக்கிறது என்று அறிக்கை கொடுக்கிறார். அதுக்கு என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ்? ஓகே சார், நீங்க வந்து சொன்னாலில வந்து ஒரு ரதம் கிடைத்ததாக சொல்லுகிறார்கள். அந்த ரதம்ங்கிறதுக்கே எவிடன்ஸ் கிடையாது, அது வண்டின்னு சொல்றாங்க. அதற்கு வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா அதை டிஸ்கவரி சேனல்ல வந்து நம்ம கவர்மெண்டே அதை வந்து ப்ரோமோட் பண்றாங்க. இதுதான் மகாபாரதத்தில் காணப்பட்ட ரதம்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ்? ரைட் சார், பேசலாம். முதல் கட்ட சயின்டிபிக் ரிசர்ச் அதனுடைய முடிவுகள்லாம் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமான முடிவுகளா இருக்கு. ஒரு பெரிய அமைச்சர் பேசுகிறாருங்க, விமானத்தை கண்டுபிடிச்சதே பரத்வாஜ முனிவர் தான் சொல்றாரு. என்ன ஆராய்ச்சி? ஓகே. ஆனா இது வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இன்னைக்கு வந்து பீட்டா இன்ஸ்டிடியூட், உலகத்தினுடைய தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் இது வந்து 600 கிமு 600க்கு மேல இது போகுது. இது வந்து மிக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கோணம்னு சொல்றாங்க. ஏன் வந்து ஃபண்ட நிப்பாட்டினீங்க சொல்லுங்க. முக்கியமான இந்த நாகரிகத்திற்கு வந்து ஏன் நிதி ஒதுக்கீடை நிறுத்தினீர்கள் நீங்க சொல்லணும்ல. ரைட், பேசுவோம் சார், பேசலாம். அதை உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன நியாயம் இல்லையே. ரைட் சார், தமிழர்களுடைய தொன்மையை அறிவியல் பூர்வமா நிரூபிச்ச பிறகும் அதை மத்திய அரசாங்கம் ஏற்க மறுக்குது அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார் திரு ராஜகோபால். என்ன பிரச்சனை மத்திய அரசாங்கத்துக்கு இதுல? தமிழர் நாகரிகம்னா அது இந்தியாவினுடைய பெருமையும் தானே. தமிழருடைய தொன்மை அப்படின்னா இந்தியாவின் தொன்மை தானே அது. இல்லை, இது ஒரு அப்பட்டமான பொய். அதாவது தமிழருடைய கலாச்சாரத்தை வந்து மத்திய அரசு மறைக்கின்றதுன்றதுக்கு காரணமே கிடையாது. மத்திய அரசு எதுக்கு மறைக்கணும்? இந்த தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பாகம் தான். தமிழர்களும் இந்தியர்கள் தான். ஆமாம், தமிழர்கள் வந்து இந்தியர்கள் இல்லைன்னு யாரான்னு சொல்ல போகிறாங்களா? இப்போது இதை வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்பட்டமான பொய். இதை வந்து அரசியலாக்கணுன்றதுக்காக தான் அது முக்கியமான காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அரசியல் ஆக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட 2 ஆண்டுகள் அவங்க கிடப்பில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அதில் வந்து இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணுன்றாங்க. இப்போ இதில் காலதாமதம் நடக்குது. இன்னும் கூடுதலாக திரு பீட்டர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆய்வுகளையே 4% தான் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் அலோகேட் பண்ணல, இல்லை நடத்தலை அப்படிங்கிறார். இல்லை, நான் வந்து இதை முழுமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். இதில் வந்து கூற்று வந்து முழுவதும் ஒரு பொய்யான கூற்று. டிரான்ஸ்ஃபர்ன்றது வந்து மத்திய அரசில் எல்லாருக்கும் நிகழ்கிற ஒரு ஒரு நிகழ்வு. இப்போ எவ்வளோ தடவை என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும் போது மத்திய அரசில் பண்ணியிருக்காங்க, மாநில அரசுலேயே என்ன எவ்வளோ தடவை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதில் வந்து அவர் இதனால் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார், இல்லைன்னா அவருடைய அறிக்கையை வந்து அவங்க வெளியிடலை அப்படின்னா, அறிக்கையை வெளியிடுறது வந்து திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அறிக்கை கிடையாது. அது சரி, அறிக்கை வெளியிடப்படும் பொழுது அது ஏஎஸ்ஐயுடைய அறிக்கை. ஆமாம், இப்பொழுதும் வந்து திரு அமர்நாத் வந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அவருடைய அறிக்கையை வெளியிடுவது அதுக்கு தடையே கிடையாது. சரி, இல்லை மத்திய அரசை விட்டுட்டு அவர் மாநில அரசில் பணியில் வந்துட்டு அவர் அறிக்கையை வெளியிடலாம். அந்த அறிக்கை வந்து வெளியில் வர்றதுக்கு யாருக்கும் பயம் கிடையாது.